6ஆம் வகுப்பு பருவம் 1 அலகு 1 எண்கள் பயிற்சித்தாள் 1. ரோம் லெட்டர் நம்பர் 1. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுல ஒன்னாவது பாத்தீங்கன்னா 6,08,146 என்ற எண்ணில் 8இன் இடமதிப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப 8இனுடைய இடமதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இடமதிப்பை சொல்லி பார்க்கணும். 1, 10, 100, 1000. அப்ப 8ங்கிறது 1000த்துல இருக்கு. அப்ப 8இனுடைய இடமதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 8000. அடுத்து 1,00,000 என்ற எண்ணின் தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு. 1,00,000 அப்படிங்கிற எண்ணினுடைய தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு 2. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இதனுடைய எந்த ஒரு எண்ணினுடைய தொடரி மற்றும் முன்னியினுடைய வேறுபாடு 2ஆ தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். அடுத்து 6,78,072 என்ற எண்ணில் 7இன் இடமதிப்புகளின் வேறுபாடு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப 7 2 பக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதனுடைய இடமதிப்பு என்னன்னு பார்க்கலாம். 1, 10, 100, 1000, 10,000. அப்ப 70,000. அடுத்து இதனுடைய இடமதிப்பு என்னது? 1, 10. அப்ப 70. இப்ப இதை கழிக்கணும். 0, 10ல 7 போச்சுன்னா 3, இங்க எல்லாம் என்ன இருக்கும்? 9 இருக்கும். இங்க 6. அப்போ 69,930. அப்ப இந்த இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்து 4வது பாத்தீங்கன்னா 36,108 என்ற எண்ணின் விரிவாக்கம் அல்லது திட்ட வடிவம் என்னன்னு கேட்கிறாங்க. 1, 10, 100, 1000, 10,000. அப்ப 3 10,000. அப்ப என்னது? 3 10,000னா 30,000. 30,000 எங்க இருக்கு? ஈல இருக்கு, ஈல இருக்கு. அப்ப முதது கரெக்டா இருக்கு. அடுத்து 6,000. 6,000 எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு, இங்க இல்ல. அப்ப இதுதான் சரியான விடையா அமையும். அடுத்து 100. 0வுக்கு போடல, விட்டுறலாம். 8 ஒன்றுகள். அப்ப 30,000 கூட்டல் 6,000 கூட்டல் 100 கூட்டல் 8 தான் சரியான விடை. 5வது கொஸ்டின். எனது தானியங்கி அட்டையின் அதாவது ஏடிஎம் கடவுச்சொல் 0, 4, 7, 8 ஆகிய இலக்கங்களை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி உருவாக்கப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எனில் அந்த கடவுச்சொல் என்ன? அதாவது ஒரு 4 இலக்கங்கள் கொடுத்து அதுல மிகப்பெரிய எண் உருவாக்கணும் அப்படின்னாக்கும் அந்த இலக்கங்களை இறங்கு வரிசையில எழுதிருங்க, முடிஞ்சு. சப்போஸ் மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டா இலக்கங்களை ஏறு வரிசையில எழுதிட்டா நமக்கு கிடைக்கும். இப்ப மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு சொல்றதுனால இதுல உள்ளதுலயே பெரிய எண் என்னது? 8. அடுத்து இதை விட சின்ன நம்பர் 7, 4, 0. அப்ப 8,740 தான் அந்த எண். ஏடிஎம்னுடைய கடவுச்சொல் 8,740. அடுத்து சரியான ஏறு வரிசையினை தேர்ந்தெடுக்க. ஏறு வரிசைனா என்னது? சிறிய எண்ணில இருந்து பெரிய எண்ணுக்கு போகணும். இப்ப ஃபர்ஸ்ட் எடுப்போம். முதல் இத பாத்தீங்கன்னா 3, 3 2 சமமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 6, 6 அதுவும் சமமா இருக்கு. அடுத்தது 3, 6. அப்ப இந்த எண்ணை விட இந்த எண் பெரியதாக அமைந்திருக்கிறது. அப்ப இது 2 கரெக்டா இருக்கு. அடுத்த 2 எண்ணை நமக்கு சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 பாத்தீங்கன்னா 6, 6. அடுத்து 3, 3. அடுத்து 6 அப்புறம் 3. அப்போ இது பெரிய எண், இது சிறிய எண். அப்ப இது நமக்கு தவறான விடை. அடுத்து பாருங்க, மேல இருக்கிறது அப்படியே அமைஞ்சிருக்கு. அப்ப இது கரெக்டான வரிசையில தான் இருக்கு. அப்ப இது 2 மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தா போதும். 6, 6, 3, 3, 3, 6. அப்ப இது சிறிய எண், இது பெரிய எண். அப்ப கரெக்டா சரியான ஏறு வரிசையில இது அமைந்துள்ளது. அப்ப இதுதான் சரியான விடை. அடுத்து கீழ்காணும் எண்கணித கூற்றை பிரபாகரன் என்பவர் தீர்க்க நினைக்கிறார். சதுரம் மைனஸ் வட்டம் இஸ் ஈக்குவல் டு 48/3 + 4. மேற்காணும் கூற்றை நிறைவு செய்ய அவர் எந்த சரியான இணையை பயன்படுத்தி இருப்பார்? அதாவது 48/3. முதல்ல 48 3ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 16 3 48. 16ஓட 4 கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 20.
அப்போ இது ரெண்டும் சமம்னு கொடுத்துருக்கனால இந்த பக்கமும் விடை என்னவாத்தான் இருக்கணும், 20 இருக்கணும். இப்போ 4 இதுலையும் பாருங்க, 26ல 6 போச்சுன்னா 20, 16ல 4 போச்சுன்னா 12, அப்ப இது வராது. 25ல 15 போச்சுன்னா 10, இதுவும் வராது. 12ல 8 போச்சுன்னா 4, இது வராது. அப்ப 20 வரக்கூடிய விடை என்னது, 26, பட்டம் 6. இந்த முதல் இணையத்தான் அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும். இப்ப 8வது கணக்கு, கணக்கில் விடுபட்ட இலக்கங்கள் CABஐ கண்டுபிடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கூட்டல் கணக்கு. 9ஐயும் 8ஐயும் கூட்டினா 17. 17க்கு நம்ம என்ன பண்ணுவோம், 7. 7 தான் இந்த இடத்துல நாம போடுவோம். மிச்சம் 1, 1 தூக்கி மேல போட்டு நம்ம என்ன பண்ணோம், 1ஓட எத்தனையை கூட்டினா 9 கிடைக்கும். இங்க 0ங்க போது இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. 1ஓட எத்தனையை கூட்டினா 9 கிடைக்கும் அப்படின்னா 8. அப்ப A என்னது 8, C 7. அடுத்து 7ஓட எதை கூட்டினா 6 கிடைக்கும், 7ஓட எதை கூட்டினா 6 கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7, 7ஓட 9 கூட்டினா 16, மிச்சம் 1, 8 5 13 14. அப்ப இந்த B-ல என்ன வரணும், 9. அவங்க என்ன எடுத்தாங்க, CAB. C என்னது 7, A என்னது 8. அப்ப 7 8 9, 7 8 9 என்னது E. இந்த வரிசையில தான் நாம எழுதணும். C எத்தனை 7, A எத்தனை 8, B எத்தனை 9. அப்ப E வரிசையை தான் நாம தேர்ந்தெடுக்கணும். அடுத்து 9வது கொஸ்டின், கட்டத்தில் இடம்பெற வேண்டிய எண் 3456 வகுத்தல் கட்டம் இஸ் ஈக்குவல் டு 1. 3456 எதால வகுத்தா 1 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தால் மட்டுமே 1 கிடைக்கும். அப்ப 3456 தான் இந்த கட்டத்துல வர வேண்டியது. அப்ப 3456ங்கிறது முதல் விடை, அதான் சரியான விடை. அடுத்தது பாத்தீங்கன்னா 56,000 பேர் அமர்ந்து பார்க்கும் ஒரு விளையாட்டு மைதானத்தில் 80 வரிசைகள் இருப்பின் ஒரு வரிசையில் எத்தனை பேர் அமர இயலும் கேட்கிறாங்க. இப்ப இது வகுத்தல் கணக்கு. 56,000 பேர் மொத்தம் 80 வரிசை இருக்குன்னா 80ஆல வகுக்கணும். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடியாயிரும். 4 8 8, 7 8 56, மிச்சம் எத்தனை இருக்கு, 2 0. அப்ப 700 பேர் ஒரு வரிசையில அமரலாம். அடுத்து, தவறாக இடம்பெற்றுள்ள காற்புள்ளிகளை அட்டவணையில் உள்ள எண்முறைக்கு ஏற்ப சரியான முறையில் எழுதவும் கொடுத்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது என்னது, இந்திய எண்முறை. இந்திய எண்முறையில எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் 3 இலக்கங்களை தனியா ஒதுக்கிட்டு அப்புறம் 2 இலக்கங்களாக நாம காற்புள்ளி கொடுக்கணும். இங்க 4 இலக்கங்களை ஒதுக்கிட்டு கொடுத்திருக்காங்க, அது தவறானது. அப்ப திருத்தம் செய்த பின்னாடி என்ன பண்ணும், அந்த எண்ணை அப்படியே எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு 3 இலக்கங்களை ஒதுக்கி விட்டு காற்புள்ளி, அப்புறம் 2 இலக்கமா ஒதுக்கி விடணும். அப்ப 3,45,678 சரியானது. அடுத்து பாருங்க, இந்த இதுல ஒரு ஜீரோவை தள்ளிட்டு இது பண்ணிருக்கிறாங்க, அப்படி எழுதக்கூடாது. இப்படி இருக்கு. இப்போ 3 இலக்கங்களை விட்டுட்டோம், அடுத்து 2 இலக்கங்களை விட்டோம், அடுத்து 2 இலக்கங்களையும் விட்டோம். இப்ப இது என்னது, 1,54,56,000. இந்திய எண்முறையில எப்பவுமே 3 இலக்கங்களை தனியா விட்டுட்டு காற்புள்ளி கொடுக்கணும், அப்புறம் 2 இலக்கங்களாக காற்புள்ளி கொடுத்துக்கிட்டே போகணும். இப்ப பன்னாட்டு எண்முறையில எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். பன்னாட்டு எண்முறையில எப்பவுமே மும்மூன்றாக, எந்ததுனால எத்தனை நம்பர் இருந்தாலும் மும்மூன்றாக நாம காற்புள்ளி கொடுக்கணும். அப்போ 1 10 100 1000 10,000 100,000 789,000 அவ்வளவுதான்.
அடுத்து இது பாத்தீங்கன்னா இப்போ மும்மூன்றா இது இவ்வளவுதான். இப்போ 1 10 100 1000 10000 100,000 மில்லியன் 10 மில்லியன். அப்போ 39 மில்லியனே 7,856. அடுத்து 12வது கணக்கு பாருங்க. 7 8 9 0 3 ஆகிய இலக்கங்களை கொண்டு அமைக்கப்படும் இரு 5 இலக்க எண்களை எழுதுக. நிறைய 5 இலக்க எண்கள் எழுதலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம 7 9 8 3 0ன்னு ஒரு நம்பர் எழுதிக்கிறோம். இதே 7 வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எண்களவே நம்ம மாத்தி 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 போட்டு நிறைய எண்கள் உருவாக்கலாம். அதே போல 9 முதலிடத்துக்கு கொண்டு மிச்ச எண்களை மாத்தி போட்டு நிறைய நம்பர் எழுதலாம். உங்களுக்கு 2 நம்பர் மட்டும் நான் எழுதித்தேன். 89 30. அப்ப 79,830 78,930 இது போல நீங்க நிறைய எண்கள் எழுதலாம். அடுத்து செண்பகம் என்பவர் 7 பாக்கெட் பந்துகளை வாங்குகிறார். ஒவ்வொரு பாக்கெட்டிலும் 12 பந்துகள் இருக்கின்றன. அதில் 10 பந்துகளை தனது நண்பர்களுக்கு வழங்கினார் எனில் மீதமுள்ள பந்துகளை கண்டறிய அவள் பயன்படுத்திய எண்கணித கோவையை குறிப்பிடுகன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் அவள் மீதி பந்து தானே தேவை. மீதி பந்துகள் மொத்தம் 7 பாக்கெட் வாங்குறா. ஒரு பாக்கெட்ல என்னது 12 பந்துகள் இருக்கு. 12 பந்துகள் இருக்கு. இதுல இருந்து 10 பந்து அவ கொடுத்துறான். அவ்வளவுதான். நாம் அவள் பயன்படுத்திய எண்கணித கோவை 7 × 12 - 10. போர்ட்மாஸ் ரூல் அல்லது பிட்மாஸ் ரூல் அப்படிங்கறத படி 7ஐயும் 12ஐயும் முதல்ல பெருக்கிக்கணும். ஏன்னா பெருக்கல் தான் முதல்ல செய்யணும். பெருக்கிட்டு அடுத்துதான் கழிக்கணும். அதனால நம்ம பிராக்கெட் 7க்கும் 12க்கும் பிராக்கெட் போட்டாலும் ஒண்ணுதான், போடலைனாலும் ஒண்ணுதான். அவ மீதி பந்துகளை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்திய எண்கணித கோவை 7 × 12 - 10. அடுத்தது பாருங்க. 8 × 6 - 2 = 8 × 6 - 2 என்ற எண்கணித கோவை சரியா தவறா என கூறுக. மேலும் உங்கள் விடையை ஆராய்க அல்லது நியாயப்படுத்துகன்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாம இந்த பக்கம் லெப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிறோம். 8 × 6 - 2 போர்ட்மாஸ் ரூல் அல்லது பிட்மாஸ். முதல்ல பழைய புத்தகத்துல போர்ட்மாஸ் கொடுத்திருந்தாங்க. இப்ப புது புத்தகத்துல பிட்மாஸ் கொடுத்திருக்காங்க. போர்ட்மாஸ் அல்லது பிட்மாஸ் ரூல்ஸ் படி நம்ம ஃபர்ஸ்ட் எதை சொல்லணும், இங்க இருக்கிறதுல பிராக்கெட், அப்புறம் இண்டெக்ஸ், இண்டிசஸ், அடுத்து டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இப்ப இதுல மல்டிபிளிகேஷனும் அடுத்து என்ன இருக்கு, சப்ட்ராக்ஷனும் இருக்கு. அப்போ 8 6 48 ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷனை செஞ்சிட்டோம். 42 - 2 48 - 2 என்ன வருது, 46. இதே போல ரைட் ஹேண்ட் சைடு எடுங்க. இஸ் ஈக்குவல் டு 8 × 6 - 2. இப்ப என்னது, பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. 6 - 2க்கு பிராக்கெட். அப்ப ஃபர்ஸ்ட் நாம பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத தான் செய்யணும். அப்ப 8 × 6ல இருந்து 2 போச்சுன்னா 4. அப்ப 8 4 32. therefore 8 × 6 - 2 not equal to 8 × 6 - 2 பிராக்கெட். அடுத்தது சுருக்குக. 60 கூட்டல் பிராக்கெட் 12 இன்ட்டு பிரேஸ் 24 மைனஸ் பிராக்கெட் 14/7 பிராக்கெட் க்ளோஸ் பிரேஸ் க்ளோஸ் பிராக்கெட் இப்படி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ
ஃபர்ஸ்ட் நாம எதுக்குள்ள இருக்கிற செய்யணும்? பிட் மாஸ் அல்லது போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் செய்யணும். இப்போ 60 அப்படியே நீங்க வச்சுக்கோங்க, கூட்டல். இப்ப இந்த பிராக்கெட்டை எடுத்துக்கிறோம். அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுலையும் இந்த பிராக்கெட்ல இருக்கிறதா செய்யணும். அதுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் இதைத்தான் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும். அப்போ 12 இன்ட்டு 24 மைனஸ் 14 வகுத்தல் 7. 14 7ஆல வகு, ஓரேல் 7, ஈரேழு 14. அப்ப இந்த இடத்துல 2 வரும். அப்ப ஒரு பிராக்கெட்டை நாம என்ன பண்ணிட்டோம்? போக்கிட்டோம். அடுத்து 60 கூட்டல் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்க போறோம். அந்த பிராக்கெட்டுக்குள்ளரையும் ஃபர்ஸ்ட் இந்த பிரேஸ்ல இருக்கிறத தான் நாம செய்யணும். 12 பெருக்கல் 24ல இருந்து 2 போச்சுன்னா எத்தனை? 22. இப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத செய்யணும். 22 12ஆல பெருக்கு. 2 4 2 4 ஓ2 2 ஓ2 2. இப்ப 4 4 2 6 2. அப்போ 264. இப்ப இந்த 264 என்ன பண்ணோம்? 60 நம்ம கூட்டிக்கணும். 4 6 6 12க்கு 2, மிச்சம் 1 3. அப்போ இதை சுருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 324. 16வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு தொழிற்சாலையில் 87,766 எழுதுகோலை தயாரிக்கின்றது. அடுத்த ஆண்டு முந்தைய ஆண்டை காட்டிலும் கூடுதலாக 19,087 எழுதுகோலை தயாரிக்கின்றது எனில் இவ்விரண்டு ஆண்டுகளில் தயாரித்த மொத்த எழுதுகோள்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்கிறாங்க. முதல் ஆண்டின் தயாரிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 87,766. இரண்டாம் ஆண்டின் தயாரிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாண்டு தயாரித்த தயாரிப்பும் பிளஸ் கூடுதலாக 19,087 எழுதுகோள் தயாரிக்கிறாங்க. அப்ப அது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 1,06,853 கிடைக்குது. இப்ப மொத்தம் 2 ஆண்டிலும் சேர்த்து எவ்வளவு தயாரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 87,766ஐயும் 1,06,853ஐயும் நாம என்ன பண்ணோம்? கூட்டணும். அப்ப 6 3 9, 6 5 11க்கு 1, மிச்சம் 1, 8 7 15, 16க்கு 6, மிச்சம் 1, 7 6 13, 13 1 14க்கு 4, மிச்சம் 1, 8 1 9. அப்போ 1,94,619 எழுதுகோள்களை இந்த 2 வருஷத்திலையும் சேர்த்து தயாரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 17வது கொஸ்டின். 2018ஆம் ஆண்டில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 18,67,591. அடுத்த ஆண்டு மக்கள் தொகை 19,53,632 ஆகிறது எனில் மக்கள் தொகையில் ஏற்பட்ட அதிகரிப்பை காண்க. இன்கிரீஸ் கண்டுபிடிக்கணும். அந்த வருஷத்துல எவ்வளவு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குது அப்படின்னு. அப்ப 2ஆம் ஆண்டு மக்கள் தொகையினுடைய மதிப்புல இருந்து முதலாண்டினுடைய மக்கள் தொகையை கழிச்சா எவ்வளவு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டுபிடிக்கலாம். அப்போ 2019 மக்கள் தொகை 2019 மக்கள் தொகை எவ்வளவு? 19,53,632. அடுத்து 2018 மக்கள் தொகை 18,67,591. இப்ப இதை என்ன பண்ணும்? கழிக்கணும். 2ல 1 போச்சுன்னா 1, 3ல 9 போகாது, கடை வாங்கினா 13ல 9 போச்சுன்னா 4, 5ல 5 போச்சுன்னா 0. அடுத்து 3ல 7 போகாது, அப்போ ஒரு 10 கடை வாங்கணும்னா 13ல 7 போச்சுனால் 6. அடுத்து 4 இருக்கும், இங்க 14ல 6 போச்சுன்னா 8. இங்க 8 இருக்கும், 8ல 8 போச்சுன்னா 0, 1ல 1 போச்சுன்னா 0. அப்போ ஒரு வருஷத்துல ஏற்பட்ட அதிகரிப்பு
மக்கள் தொகை அதிகரிப்பு 86,041. 18வது கொஸ்டின், ஒரு பெட்டியில் 36 பென்சில்கள் உள்ளது எனில் 247 பெட்டியில் உள்ள பென்சில்கள் எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இது ஒரு பெட்டியில் இருக்கிறது 36னா 247 பெட்டியில் உள்ள பென்சில்கள்னு கேட்டா இது என்ன கணக்கு? பெருக்கல் கணக்கு அப்படின்னு நாம முதல்ல கண்டுபிடிச்சுக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெட்டியில் உள்ள பென்சில்கள் எவ்வளவு? 36. அப்போ 247 பெட்டிகளில் உள்ள பென்சில்கள் இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 247. இப்போ 247 36ஆல என்ன பண்ணும்? பெருக்கணும். 7 42, 2 மிச்சம் 4, 6 24, 24 4 28க்கு 8 மிச்சம் 2, 6 12, 12 2 14. அடுத்து 3 21க்கு 1 மிச்சம் 2, 3 12, 12 2 14க்கு 4 மிச்சம் 1, 2 6 1 7. இப்போ 2 9 8 8. அப்போ 8892 பென்சில்கள் இருக்கு. 25 குளிர்சாதன பெட்டிகளின் விலை 11,37,750 எனில் ஒரு குளிர்சாதன பெட்டியின் விலை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ 25 பெட்டியினுடைய விலை கொடுத்துட்டு ஒரு பெட்டியினுடைய விலை கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது வகுத்தல் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ 25 குளிர்சாதன பெட்டிகளின் விலை இஸ் ஈக்குவல் டு 11,33,750. அப்போ ஒரு குளிர்சாதன பெட்டியின் விலை அப்படின்னு போட்டோம்னா 11,33,750 என்ன பண்ணும்? 25ஆல வகுக்கணும். ஃபர்ஸ்ட் 5ஆல அடிங்க. 5 25. 11 எத்தனை அஞ்சு இருக்கும்? 2 10. மிச்சம் 1 13. 13 எத்தனை? 2 10. மிச்சம் 3 33. 6 30. மிச்சம் 3 37. 37ல 7 35. மிச்சம் 2 25ல 5 25. மிச்சம் ஒரு 0 சேர்த்துக்கங்க. அப்போ 750/5. திரும்பவும் 5ஆல வகுங்க. 22ல எத்தனை 5 இருக்கும்? 4 5 20. மிச்சம் 2 26. 5 25. மிச்சம் எத்தனை? 1. 17ல 35 15. மிச்சம் எத்தனை? 1 2. 2 5 25. அப்ப 5 25. ஒரு 0. அப்போ ஒரு குளிர்சாதன பெட்டியினுடைய விலை 45,350 ரூபாய். அடுத்து 20வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 5,86,908 ஆண் வாக்காளர்களும் 5,11,699 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். அந்த தேர்தலில் 2,21,583 பேர் வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை எனில்
அந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க. இப்போ மொத்த வாக்காளர்கள் கண்டுபிடிச்சுக்கணும். ஆண் வாக்காளர்களையும் பெண் வாக்காளர்களையும் கூட்டி வாக்களிக்காதவர்களை கழிச்சிட்டோம்னா வாக்களித்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இப்ப ஆண் வாக்காளர்கள் எத்தனை? ஆண் வாக்காளர்கள் 5,86,908. அதே போல பெண் வாக்காளர்கள் எத்தனை? இஸ் ஈக்குவல் டு 5,11,699. இப்ப இத ரெண்டையும் என்ன பண்ணும்? கூட்டணும். 9 8 17க்கு 7 மிச்சம் 1, 9 1 10க்கு 0 மிச்சம் 1, 10 6 16 மிச்சம் 1, 7 8, 8 1 9, 5 5 10. அப்ப 10,98,607 வாக்காளர்கள் மொத்தம். இப்ப வாக்களிக்காதவர்கள் எத்தனை? வாக்களிக்காதவர்கள் எத்தனை? 2,21,583. இப்ப இத கழிங்க. 7ல 3 போச்சுன்னா 4, ஒரு 10 கிடையாதுனா 10ல 8 போச்சுன்னா 2, 5ல 5 போச்சுன்னா 0, 8ல 1 போச்சுன்னா 7, 9ல 2 போச்சுன்னா 7, 10ல 2 போச்சுன்னா 8. அப்போ வாக்களித்தவர்கள் 8,77,024 பேர்.